ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily 100 டே வெயிட் லாஸ் சேனலில் 48th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட் ஒரு நாள் எனக்கு பயங்கரமாக குறையாது, ஒரு சில நாள் செம்மையாக குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்றது வரும். வாங்க இன்றைக்கி விளாக் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மார்னிங் 5:30 ஆகுது. ஃபஸ்ட்டாக எடுக்கிறது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ எப்போவுமே வார்ம் வாட்டரில் எடுத்துக்குவேன். கொஞ்சமாக இப்போ இதில் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் கூட ஊற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இதான். இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிடுவேன். இந்த கிளாஸுக்கு கிட்டத்தட்ட 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவா. இந்த ஜூஸ் குடிச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் கழிச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா தண்ணியும் குடிச்சு இதையும் குடிச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆயிருக்கும். உடனே எக்ஸசைஸ் பண்ண வேணாம், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். காலையில் மணி 8:35 ஆகுது. நான் எடுக்கிறது 2 தோசை எடுக்கிறேன் 100 கிராம் அளவுக்கு. அதுக்கப்புறம் குழம்பு 100 கிராம் அளவுக்கு எடுக்கிறேன். காராமணி போட்டு தான். இது புதினா சட்னி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கூட நட்ஸ் ஊற வச்சது, அத்திப்பழம், பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, எங்களால் மற்ற ஐட்டங்கள் எடுக்க முடியாது, இந்த மாதிரி தோசை தான் எடுக்க முடியும் அப்படின்றவங்க இந்த தோசையில் எண்ணெய் ஊற்றாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அரிசி தோசை எடுக்கும்போது இதில் வெங்காயம், தக்காளி, என்ன காய் கிடைக்கும், சொரக்காய், பீக்கங்காய், நாட்டுக்காய்கள் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு தோசையாக மொத்தமாக எடுக்கலாம். நான் 7 டைப் ஆஃப் தோசை வீடியோவில் கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது கூட நல்லா வெயிட் லாஸ் ஆகும். வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு கலோரி டிஃபிஷியஸில் அளவுகளை கரெக்டாக எடுக்கும்போது வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஆயில் கம்மியாக எடுக்கிறது, நல்லெண்ணெய் மட்டும் எடுக்கிறது, தோசையில் ஆயில் ஊற்றாமல் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். இது கூட சேர்ந்து டெய்லி 1 hour எக்ஸசைஸும் பண்ணணும். நித்திஷ்க்கும் அதே தான். 2 தோசை, கொஞ்சமாக காராமணி போட்டு குழம்பு தான், 1 டீஸ்பூன் அளவுக்கு புதினா சட்னி வச்சுருக்கேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ஒரு செவ்வாழை தான் எடுக்கிறேன். போது இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டிங்கன்னா உடனே சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு வாழைப்பழம் எல்லாருமே எடுத்து சாப்பிடுங்க. நம்மளுக்கு மெக்னீஷியம் அப்படின்றது வாழைப்பழத்தில் தான் இருக்குது. 7th வீக்கோட 6th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 6th டே அப்படின்றது லோயர் பாடி கூடிய எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக தொப்பை குறைக்கிறது ரொம்ப ஒரு சிலருக்கு கடினமாகவே இருக்குது. உடம்பெல்லாம் குறைச்சிட்டேன், கடைசியாக தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, கடைசியாக தொப்பை மட்டும் தான் இருக்கும். அந்த கடைசியாக இருக்க தொப்பையை எக்ஸசைஸ் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். அதேமாரி நீங்கள் ஒரு 1800 கலோரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1500, 1600 அந்த மாதிரி எடுத்தாலே போதுமானது. ஒரு 200, 300 கலோரி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் தொப்பை அப்படின்றது இருக்காது. எதையுமே விடா முயற்சியாக பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாமா காலையிலன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். காலையில் மார்னிங்கில் வெந்நி தண்ணியில் நீங்கள் நெல்லிக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ராவா நெல்லிக்காவாக எடுத்தாலோ இல்லை ராவா ஜூஸாக எடுக்கும்போது ஒரு சிலருக்கு சேரலன்றீங்க, தும்மல் வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதாகுதுன்றீங்க. அப்படி இருக்கவங்க நெல்லிக்காய் பொடியாக எடுத்துக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நைட்டில் ராகி கஞ்சி எடுத்துக்கலாமா, கம்பி கஞ்சி எடுத்துக்கலாமா, ராகி தோசை இந்த மாதிரி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. எடுக்கலாம். அதுவுமே அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்கள் கலோரியில் எவ்வளோ பாக்கி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக எடுங்க. அது மாதிரி ராத்திரி எடுக்கிற கம்பு, கேப்பை இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லேட் நைட்லேயும் எடுக்காதீங்க. ஒரு நாள் 3 வேளையுமே ராகி கஞ்சி, கம்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் மோஷன் போகிற இடம் இருக்கும் கொடுத்துரும். அதனால கண்டிப்பாக ஒரு வேளையாவது பழங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸில் இன்னொரு விஷயம் அப்படின்றது தண்ணி. கரெக்டாக உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே வாங்க. மொத்தமாக 3/4 லிட்டரை ஒரே சமயத்துலையும் குடிக்காதீங்க. 1 ஹவருக்கு 1 லிட்டர் அப்படின்னு கணக்கு வச்சு ஒரு பாட்டில் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க. அதுதான் கரெக்டான ப்ராசஸ். ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிறு போட்டிங் வயிறு அப்பையும் பெருசாக தான் இருக்கும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். தப்பான முறையில் நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் தடங்கள் உண்டாக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கும் போது அது கூட நம்மளுக்கு அடுத்த பொருட்களை ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தண்ணியை கூட அளந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. சரி வாங்க இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் வார்ம் அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல முடிக்கும் போது கூல் டவுன் பண்ணணும். இந்த 6 மறந்துடாதீங்க. இன்னைக்கு பார்க்க போற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் பிளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 40 கவுண்டிங்கும், ரன்னிங் இன் பிளேஸ் 40 செகண்டுக்கு பண்ணுங்க. 3 செட்டு பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம அப்டமனுக்கு பண்ணுறதுனால ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்மோ ஸ்குவாட். ஸ்குவாட் 11 கவுண்டிங்கில், ஸ்மோ ஸ்குவாட் 11. ரெண்டுமே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 22 கவுண்டிங்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சேர்த்து பண்ணுங்கள். பிரேக் விடாதீங்க. 10 செகண்டுக்கு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ நம்ம 5 kg வச்சு பெண்ட் பண்ண போகிறோம். பெண்ட்ற போது சைடு பெண்டிங். சைடு பெண்ட் பண்ணும்போது நம்ம சைடு ஹிப் நல்லா குறையும். ஃபஸ்ட்டு சைடு ஹிப் தான் குறையும், கடைசியாக தான் நம்ம நடுவில் இருக்க அந்த அடிவயிறு அப்படின்றது குறையும். தம்பிள் டெட் லிஃப்ட். தம்பிள் டெட் லிஃப்டில் நான் 5 kg ஈச் சைடு வச்சுருக்கேன். இதுவுமே அதே மாதிரி தான். உங்கள் பட்டையும் தொடையையும் அழுத்தி உட்காரணும். அப்போனா தான் நம்மளுக்கு அப்டமன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பண்ணுற எல்லா எக்ஸசைஸுமே நம்மளுக்கு அப்டமனுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பர்பீஸ். பர்பீஸோட கவுண்டிங்
18, 15, 12 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜம்பிங் பண்ணி பண்ணுங்கள். இல்லை என்னால் ஜம்பிங் பண்ண முடியாதுக்கா, யூரினரி பிளாடர் வீக்காக இருக்குது அப்படின்றவங்க நார்மலாக பண்ணாலே போதுமானது. 6th எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக் ரெண்டும் கண்டினியூவாக பண்ணணும். மவுண்டன் கிளைமர் 11 கவுண்டிங்னா பிளாங்க் ஜாக் வந்து 11 கவுண்டிங். கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 to 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 7th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் ப்ளஸ் பிரிட்ஜ். இதுவுமே கேப் இல்லாமல் கண்டினியூவாக 2 எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 20 to 20, 18 எல்லாமே நான் வந்து ஜாயின் பண்ணி தான் கொடுப்பேன். இருக்கிறதே மொத்தமே 10 எக்ஸசைஸ் தான். ஆனால் அது வந்து வர்றது பார்த்தீங்கன்னா 16 எக்ஸசைஸ் 17 எக்ஸசைஸ் வரும். 8th எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். சேம் இதுவும் 11 கவுண்டிங்கில் 22, 20, 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சைடு ஃபேக்டாக அடிவயிறு நல்லா குறையும். 9th எக்ஸசைஸ் சிட்டப் நீ ஹக். சிட்டப் நீ ஹக் மட்டும் தனியாக பண்ணுங்கள். அதுக்கு வந்து 22, 20, 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 10th எக்ஸசைஸ் லெக் ரைஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கன்ச்சஸ். ரெண்டுமே அடிவயிறு குறைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். லெக் ரைஸ் பண்ணுறவங்க உங்கள் பேக் போனை தரையில் இருக்கணும், அதை நான் வச்சுக்கோங்க. தரையில் இருக்கும்போது தான் கால்களை மேலே தூக்கணும். அந்த பேக் போனை ரொம்ப வளைச்சிங்க அப்படின்னா பெயின் வரும். அதை கரெக்டாக பண்ணுங்கள். இதோட கவுண்டிங்கும் 20 to 20, 18. லாஸ்ட்டாக முடிக்கும்போது பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஈச் எக்ஸசைஸ் வந்து 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். கேப் இல்லாமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுட்டு நீங்கள் கூல் டவுன் பண்ணலாம். மறக்காமல் எப்போவுமே கூல் டவுன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 10 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் ரொம்ப டயர்டாகிறேன், என்னால் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க வாரத்தில் 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், போதுமானது. ஆனால் நீங்கள் எடுக்கிற உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த டயர்னஸ் இருக்காது. அதே நேரத்தில் இந்த டயர்னஸ் அதிகமாக வருதுன்னா நம்ம ரொம்ப கார்ப்ஸையும் குறைக்கக்கூடாது. கார்ப்ஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. அந்த கார்ப்ஸும் நம்ம எடுக்கணும். எடுக்கிற கார்ப்ஸ் அப்படின்றத கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபைபர் ரிச்சான கார்ப்ஸ் எடுக்கும்போது வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. இப்போ நான் எடுக்கிறது குக்கும்பர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். கீரை முடக்கத்தான் கீரை பொரியல் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காராமணி குழம்புல வந்து காராமணி மட்டும் ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாடு என்னது இதுதான். ஸோ நித்தீஷ் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு குழம்புதி சாப்பிட்றான். அவரைக்காவும் கீரையும் எடுத்துருக்கான். ஸோ மத்தியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். குக்கும்பர் வந்து தான் கலோரி கம்மி, ஃபைபர் ஜாஸ்தி, கார்ப்ஸ் தான் காமிக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கார்ப்ஸ் அதிகமாக காமிக்கும், ஆனால் அதில் ஃபைபரும் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இன்சுலின் அளவை கூட்டாத கார்ப்ஸ், அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வேர்க்கடலை தான் எடுக்கிறேன். கொஞ்சம் பெரிய கிண்ணமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தெரியுது. 20 கிராம் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை தான். வேர்க்கடலையில் வந்து இந்த 20 கிராம் வேர்க்கடலையில் வந்து 5 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் 8 கிராம் வந்து ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதனால் வேர்க்கடலை வந்து அளவாக எடுங்க. ஃபேட் வந்து குட் ஃபேக்ட் தான். ஆனால் நம்ம பாடிக்குமே வந்து 40 கிராம் தான் ஃபேக்ட் வேணும், 30 கிராம் தான் ஃபேக்ட் வேணும் அப்படின்னா அது வந்து குட் ஃபேக்ட். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது உடம்புல கொழுப்பாக சேர்ந்துடும். அதனால் வந்து எடுக்கிறது அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸில் ஆனால் 20 to 30 கிராம் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு வேர்க்கடலை, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. நைட் சாப்பாடாக எடுக்கிறது கோதுமை ரவையில் கிச்சடி மாதிரி தான் எடுக்கிறேன். எடுக்கிற டைம் அப்படின்றது மணி 7 ஆகுது. ஸோ இது வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமை ரவை அப்படின்றது ஒரு 100-120 கிராம் தான் இருக்கும். மீதி வந்து காய்கள் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காளான் போட்டு செஞ்சுருக்கேன். சேம் நித்தீஷ்க்கும் அதே தான், அதே அளவு கொஞ்சமாக போட்டு அவன் சாப்பிடுவான். நைட்டு டிஃபனாக இருக்குது கோதுமை ரவை கிச்சடி தான். இதுக்கு தொட்டுக்க எதுவும் இல்லைன்னு கேட்பீங்க. ஸோ கலோரிக்கு தகுந்த மாதிரி எடுக்கும்போது தொட்டுக்க வேணும் அப்படின்னா வெள்ளரிக்காய், கேரட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இந்த சிப்ஸ் எடுக்கிறது, மிக்சர் எடுக்கிறது அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். செய்யும் போதே மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடியெலாம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை, இதுவே போதுமானது தான். மணி நைட்டு 8:20 ஆகுது. ஃபேட் கட் ட்ரிங்க் தான் கடைசியாக எடுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் 10 o'clock 2 தடவை எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும், விடாமல் கண்டிப்பாக எதையும் பண்ணுங்கள், நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளையாடி சந்திக்கலாம்.